ஏஐ மாதிரி எல்லாம் குண்டலினியை விழிக்க எல்லாம் வைக்க கூடாது. அப்படி வேகமா விழிக்க வச்சு நீ என்ன பண்ண போற சொல்லு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வேகமா உன் குண்டலினி விழிச்சிருச்சு, இப்ப நீ என்ன பண்ண போற? சாமியாரவ, மந்திரம் சொல்லுவ, வேற என்ன பண்ணுவ? ஏதாவது சித்து வந்தா விபூதி கொடுப்ப, தங்கம் கொடுப்ப, ஹீலிங் பண்ணுவ, வேற என்ன பண்ணுவ? அதிசயம் பண்ணுவ, ஆசிரமம் வைப்ப, 1000 கோடி காசு சம்பாதிப்ப, வேற ஒரு நாள் நீ செத்து போயிடுவ. இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப இயற்கையாக ஒரு குண்டலினி விழித்தால் அவன் மிக 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 இன்னைக்கு ஆசிரமங்கள்லாம் அதான் நடக்குது. என்னென்னமோ நான் நிறைய விஷயம் சொல்லலாம். அதுக்கான மந்திரம் கொடுக்கப்படுது, அதுக்கான செயல் கொடுக்கப்படுது, அங்க சூடு ஏற்றப்படுது. நீ சூடு ஏத்திக்க, கடைசியா உனக்கு தெரியும். மொத்தமா நீ உங்களுக்குள்ள என்னன்னா நீங்க ஒரு பழக்கப்பட்டுட்டீங்க. குண்டலினா இப்படிதான், நெற்றிக்கண்ணா இப்படிதான், இப்படி இப்படி எல்லாம் போகணும், இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். நீங்க பழக்கப்பட்டு ஒரு கலாச்சார அடிப்படையில வளர்ந்து வந்துட்டீங்க. தியானத்துக்குன்னு ஒரு டெபினேஷனை கொடுத்து உங்க தலைமையில கட்டிட்டாங்க, உங்க தலைமையில தூக்கி வச்சுட்டாங்க. அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கும். நான் நிறைய தியானம் கிடைக்கிறது தியானம் பண்றது இல்ல, அது இயற்கையா நடக்கணும், இயற்கையா கொடுக்கணும், செயற்கையா கொடுக்க கூடாது. அவனே விழிச்சான்ல வெவ்வேறு மாதிரி இவங்க பல ஆசிரமங்கள்ல தியானம் பண்ணி அவனை தூங்க வச்சு அவனை மீண்டும் இயற்கையா எழுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓம் நமச்சிவாயா அதை எதுன்னு போட்டுக்கிட்டு இடுப்புல சூட ஏற்றி இதை முழிக்க வச்சுட்டாங்க. நீ தூங்குடா, நீயா விழித்து அந்த குழந்தைய காப்பாத்து.